இவர் இன்னைக்கு டர்க்கி, எகிப்து, கத்தார் ஆகிய 3 நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். பாலஸ்தீன அப்பாவிகளை எங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதல் கட்டமாக 1000 பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பஷர் மஸ்ரி என்கிறவர், இவர் யார் என்று சொல்லி சுருக்கமா பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்து அமெரிக்காவிலேயே பிசினஸ் பண்ணுகிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ்மேன். இங்க நீங்க பார்க்கலாம் அந்த திட்டத்தினுடைய முகப்பு பக்கம், இது ரவாபியினுடைய. இங்க பாருங்க அடுத்த பக்கத்தில் ரவாபி சிட்டி, இதுதான் வெஸ்ட் பேங்க்ல இவருடைய கம்பெனி கட்டி இருக்கக்கூடிய சிட்டி. இது எவ்வளவு அதிகமான ஒரு சேவையை பண்ணியிருக்காருன்னு தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அறிக்கைன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய நாளில் 551வது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் காசாவிலே பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா 551 நாட்களாக இந்த வார் நடைபெற்று வருகிறது. இந்த வாரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாராலும் முடியவில்லை என்கிற ஒரு பெரிய மனக்குறை மனிதநேயம் மிக்க அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதலை நிறுத்துவதாக இல்லை. இப்படி தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு இஸ்ரேலினால் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் முற்றுகைக்கு மேல் முற்றுகையாக உள்ளாக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகள் பல திருப்புமுனைகளை உண்டாக்கக்கூடிய திடுக்கிடும் செய்திகளாகவும் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான், கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 47 தடவைகள் காசா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 80க்கு மேற்பட்டவர்களை காணவில்லை என்று பாலஸ்தீன சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. 80க்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம், அவர்களை மீட்க முடியவில்லை. மீட்க முடியலனாலே என்ன அர்த்தம் என்று கேட்டால், அவங்க மரணித்து விடுவார்கள், மரணத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே 80 பேரை காணவில்லை, 29 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே இன்னும் மரண எண்ணிக்கைகள் அதிகரிக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமாகவும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து ஜெனீவா மாநாட்டினுடைய தீர்மானங்களை புறக்கணித்து எதிர்த்து அதை மீறி தாக்குதல்களை நடத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் பாலஸ்டைன் அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஐநாவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வெறுமனே அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் எந்த விதமான முறையான தீர்வுகளையும் தரவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் பெஞ்சமின் நெதன்யாகு ஹங்கேரிக்கு போயிருந்தார். ஹங்கேரியிலிருந்து அமெரிக்கா சென்று அமெரிக்காவினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பல விவகாரங்களை பேசியிருந்தார். அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அங்கு சென்றவர் இன்றைய தினம் மீண்டும் இஸ்ரேல் திரும்பி இருக்கிறார். இன்றைக்கு காலையிலேயே இஸ்ரேலுக்கு அவர் வந்தடைந்திருக்கிறார். வந்தடைந்ததற்கான முக்கியமான காரணம், இன்னைக்கு காலையில் அவர் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தது அவருடைய ஊழல் விசாரணை வழக்கில். எனவே அவர் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டை விட்டு ஓடிட்டாரு, தப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாரு என்றெல்லாம் இந்த காசா விவகாரத்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடியவங்களை நம்ம புறக்கணிக்கணும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் தான் திரும்பி வந்துட்டாருன்னு தெளிவாக தெரியுது. வழக்கில் ஆஜராகணும், இந்த வழக்குக்கு பயந்து தான் ஓடினாருன்னா, இங்கே வழக்கில் ஆஜராகிறதுக்கு தான் அவர் வந்தே இருக்கிறாரு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு பல முக்கியமான மேலதிக செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ, இவர் தான் அவரு சுபியாண்டோ, இவர் இன்னைக்கு டர்க்கி, எகிப்து, கத்தார் ஆகிய 3 நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். பயணம் செல்ல ஆரம்பித்தவுடன் ஊடகங்களுக்கு பேசியவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் காசாவிலே காயமுற்றிருக்கக்கூடிய மருத்துவ உதவி தேவைப்படுகிற பாலஸ்தீன அப்பாவிகளை எங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதல் கட்ட
கட்டமாக 1000 பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் இங்கு வந்து சிகிச்சையை பெற்றுவிட்டு காசாவில் யுத்தம் முடிந்து நிலைமை சீராகிற வரைக்கும் எங்களுடைய நாட்டின் விருந்தினர்களாக எங்கள் நாட்டில் இருக்க முடியும். எனவே அதற்கான திட்டங்களை தயாரித்திருக்கிறோம். துருக்கி, எகிப்து, கத்தாரோடு இது தொடர்பாக நான் பேச இருக்கிறேன் என்கிற செய்தியை இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த செய்தியை சொல்லுகிற அதே நேரத்தில் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிவிட்டு காசாவை கைப்பற்றுகிற அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் எப்போதும் எதிர்க்கிறோம். பாலஸ்தீனத்திற்கு தீர்வு இரு நாட்டு தீர்வு தான். பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து இந்தோனேஷியா இன்றைக்கு இந்த செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் சுஃபியாண்டோ. இன்றைக்கு அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் போதுதான் இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அறிக்கைன்னு சொன்னா, நார்த் காசா பகுதிகளில் தான் நிறைய இஸ்ரேலிய பணைய கைதிகளை தாங்கள் தடுத்து வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து அங்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிற போது அங்கிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுகிற போது கொல்லப்படுகிறவர்களில் கண்டிப்பாக உங்கள் ஆட்களும் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் யுத்தத்தை நிறுத்தி மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டு சமாதானத்திற்கு வருகிற போதுதான் உங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீங்கள் எங்கள் மக்களை கொல்லுவதாக நினைத்துக் கொண்டு உங்கள் மக்களையும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அறிக்கையை இன்றைக்கு எச்சரிக்கையாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி ஒரு தனி மனிதனை பற்றியது. இவரை பற்றியதான். இவர பேர் பஷர் மஸ்ரி என்கிறவர். இவர் யார் என்று சொல்லி சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தில் பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்து அமெரிக்காவிலேயே பிசினஸ் பண்ணுகிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ்மேன். அமெரிக்காவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர். சரி, இவர் ஏன் இப்ப பேசுபொருளாக மாறி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பஷர் மஸ்ரி மேல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது என்ன வழக்கு என்று சொன்னால், அக்டோபர் 7, 2023 பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு இவரும் காரணம் என்றுதான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி காரணமாக்கப்படுகிறார் என்று சொன்னா, காசாவுக்குள்ள நிறைய கரண்ட் எடுக்கக்கூடிய பவர் பிளானட்டுகளை நிறைய இவங்க அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சோலார் சிஸ்டம் அமைச்சிருக்கிறாங்க. காசா மக்களுக்கு தண்ணீர், கடல் தண்ணீரை நன்னீராக்குகிற அந்த திட்டத்துக்கு இவருடைய கம்பெனி நிறைய செலவு பண்ணி இருக்கிறாங்க. ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கிறாரு. காசாவுல எஜுகேஷனை வலுப்படுத்துறதுக்கு, கல்விக்கு நிறைய இவர் செலவிட்டுக் கொண்டிருக்கிறாரு. காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் மொத்த பாலஸ்தீனத்துக்கும் இவருடைய கம்பெனியால நிறையவே கல்விக்கு செலவழிக்கிற அதே நேரம் இணையம் தொடர்பான AI உள்ளிட்ட இணையம் தொடர்பான தொழில்நுட்ப கற்கை நெறிகளுக்கு இவர் ரொம்பவே செலவு பண்ணி கொண்டிருக்கிறார். எனவேதான் இவரும் அந்த தாக்குதலுக்கு காரணம். இவருடைய கரண்ட் சிஸ்டங்கள்ல இருந்து, மின்சார உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்களுக்கு கரண்ட் போகுது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பஷர் மஸ்ரியினுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இந்த கேஸை மொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, முழுமையான விசாரணையை நீங்கள் நடத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை பற்றி படிக்கிற நேரத்தில் இவர் யார், இவருடைய மேலதிக தகவல்கள் என்ன என்கிற செய்திகளை தேடும்போது உண்மையிலேயே ஆச்சரியமான பல செய்திகள் காத்து கொண்டிருந்தது. இவர் எப்படிப்பட்டவர் என்கிறத முதல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக வாழக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலை ஒரு நாடாக நம்ம அங்கீகரிச்சுக்கிறணும். ஏன்னா இதுக்கு மேல நமக்கு அவங்களோட நீங்க நாடே இல்லைன்னு ஃபைட் பண்ண தேவையில்லை, நீங்க ஒரு நாடு, எங்களுக்கு நாட்டை தாங்க என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார். அதற்கு இவர் சொல்லக்கூடிய வாதமும் என்னன்னா, ஆல்ரெடி UAE அவங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க, பஹ்ரைன் ஆதரிச்சிருக்கிறாங்க, மொரோக்கோ ஆதரிச்சிருக்கிறாங்க, ஈஜிப்ட் அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே நம்மளும் பாலஸ்தீன மக்களும் சரி நீ ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டு விட்டு எங்க நாட்டை தந்துரு என்று நம்ம பேசுற நேரத்தில் அது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். இதை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், அது இரண்டாவது விவகாரம். ஆனால் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர். ஆனால் காசா அண்ட் வெஸ்ட் பேங்க்ல இவர் செய்யக்கூடிய பணி அந்த மக்களுக்காக சாதாரணமான பணி அல்ல. இது அவருடைய இணையதளத்தினுடைய முகப்பு பக்கத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அரபு அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இணையதளம் இது. இவரை பற்றி நம்ம மேலதிகமாக தேடும் போது கிடைச்ச பல செய்திகள் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய மேப்பாக இருக்குது. இது முழுவதும் பாலஸ்தீனம், இதெல்லாம் இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் இவ்வளவுதான். இது காசா, இங்க பாருங்க வெஸ்ட் பேங்க்,
இது வெஸ்ட் பேங்க். இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ளேயே முக்காவாசி இடத்தை இஸ்ரேல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு பேர் ரவாபி என்று சொல்லுவார்கள். இந்த ரவாபி என்கிற நகரம் ஒரு புதிய நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரவாபி திட்டத்தினுடைய உருவாக்குனரே யார் என்று சொன்னா பஷர் மஸ்ரி அவர்கள் தான். இந்த ரவாபி திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு பெரிய வீட்டு திட்டம் ஒன்று அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த திட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. இப்படியான ஒரு வெளிப்புற தோற்றம் அதிலே இருக்கிறது. அதுக்கடுத்து நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ரவாபி சிட்டியினுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த ரவாபி சிட்டி எவ்வளவு பெருசுன்னு சொன்னா இதுல சூப்பர் மால், ஒரு பெரிய வணிக வளாகம் எல்லாவற்றையும் சேர்த்து 6000 வீடுகளை இவர் அமைத்திருக்கிறார். இந்த 6000 வீட்டில் 25,000 முதல் 40,000 பேர் இதிலே வாழ முடியும் என்று அவர் அறிவித்திருக்கிறாரு. இங்க நீங்க பார்க்கலாம் அந்த திட்டத்தினுடைய முகப்பு பக்கம் இது ரவாபியினுடைய. இங்க பாருங்க அடுத்த பக்கத்தில் ரவாபி சிட்டி. இதுதான் வெஸ்ட் பேங்க்ல இவருடைய கம்பெனி கட்டி இருக்கக்கூடிய சிட்டி. இது எவ்வளவு அதிகமான ஒரு சேவையை பண்ணியிருக்காருன்னு தெரியும். இதுவும் இன்னொரு புகைப்படம். அவருடைய கம்பெனி கட்டக்கூடிய வீட்டு திட்டங்கள் தான் இது. இவர் முழுமையான அனுமதிகளை பெற்றுத்தான் இந்த ரவாபி சிட்டியையே உருவாக்கி இருக்கிறாரு. இந்த ரவாபி சிட்டியை உருவாக்கியவர் மீது தான் தற்போது அமெரிக்காவிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பாலஸ்தீன மக்கள்னா நம்ம அடி வாங்குறாங்க, அவங்கள்ட்ட பணம் இல்லை என்கிற ஒரு கோணம் மட்டும் இருந்த நேரத்தில் இப்படி ஒருவர் காசாவில் பிறந்திருக்கிறாரு, பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிறாரு, அமெரிக்காவில் போய் தொழில் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவில் இன்னைக்கும் அவருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாரு. பாலஸ்தீன மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன் என்று சொல்லி வந்தவர் அங்கு வந்து என்ன பண்ணினார்னு கேட்டால் 1990களில் அது ஐயாம் என்று சொல்லி ஒரு தினசரி பத்திரிகையை உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு டெய்லி பேப்பர் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். வெஸ்ட் பேங்க்லையும் காசாவிலையும் வெளியாகக்கூடிய பத்திரிகை இப்போ காசாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் யுத்தம் காரணமாக. வெஸ்ட் பேங்க்ல இன்றைக்கும் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது. இந்த பத்திரிகையினுடைய உருவாக்குனர் இவர்தான். வெஸ்ட் பேங்க்ல வெளியாகக்கூடிய பத்திரிகைகளை இரண்டாவது மிகப்பெரிய பத்திரிகையாக இவருடைய நிறுவனம் தான் இருக்கிறது, ஊடக நிறுவனம் தான் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு பணியை இந்த ஊடக நிறுவனம் செய்து வருகிறது என்று அல் ஜசீரா குறிப்பிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இப்படியான பல செயல்பாடுகளை அவர் அந்த மக்களுக்காக முன்னெடுத்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு ஒரு சிறந்த சேவைகளை முன்னெடுக்கக்கூடிய இவர் மீது தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் வழக்கிலையும் என்ன நடக்க போகிறது என்பதை. அவருக்கு தெரியாத விவகாரங்கள் இல்லை, அவர் கண்டிப்பாக இதை அழகாக எதிர்கொள்வார் என்பது நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில், இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர்ங்கிற பகுதி, இங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம். அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம். நீங்க தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. அல்லாஹ் உதவியில மேல அந்த கூரை போடுகிற கீழ்த்தளங்களை செய்யறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 15 நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது, அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பகுதிகளில் 5 வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், ஜகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில். அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பிலிட முடியும். இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும்.
நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நிறைய ஊடகங்கள் இதை இன்னைக்கு போட்டு காட்டுறதை நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக அந்த செய்தியினுடைய தன்மை என்னன்னு சொன்னா, ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ராய்ட்டர் தான் இந்த செய்தியை முதன்மையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ராய்ட்டரை தழுவி அது அரபியாவும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ராய்ட்டர் இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லி அல் ஜசீரா மேற்கோள் காட்டியிருக்கிறார். அல் ஜசீரா நியூஸ் சோர்ஸாக அந்த செய்தியை வெளியிடலங்க, அவங்களுடைய நியூஸாக அதை வெளியிடல, ராய்ட்டர் சொல்றாங்கன்னு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவே நேரடியாக வெளியிட்டிருந்தால் அது நம்ம அல் ஜசீராவினுடைய செய்தி என்று சொல்லிட முடியும். இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, நிறைய மேற்கூடங்கள் இதை மேற்கோள் காட்டி ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஹிஸ்புல்லாக்கள் தயார் என்று செய்தி வெளியிடுறாங்க. அவங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுனோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் லெபனானுடைய நிலப்பரப்புகளை விட்டு வெளியேற வேண்டும். மொத்தமாக இதுவரைக்கும் பிடிச்சது எல்லாத்தையுமே இஸ்ரேல் தரணும். தந்துட்டு நாலாபுரத்திலிருந்து இஸ்ரேல் வெளியே போயிடணும். அவங்களுடைய எல்லைக்குள்ள போயிடணும். எங்க எல்லை என்ன எதையெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் தந்துட்டு போயிடணும். அப்படி தந்துட்டு போக இஸ்ரேல் ரெடின்னு சொன்னா, நாங்களும் ஆயுதங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆயுதத்தை விட்டுட்டு போறதா அல்லது நாங்க வச்சுக்கிறதா, இல்ல நாங்க அப்படியே வந்து ராணுவத்தோட சேர்ந்து லெபனான் ராணுவமாக மாறிடுறதா, அல்லது நாங்க ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ள வர்றதா, இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச ரெடியா இருக்கிறோம். எப்போ ரெடியா இருக்கிறோம்னு சொன்னா, முதல்ல இஸ்ரேல் நாங்க சொல்ற லெபனானுடைய எல்லையிலிருந்து வெளியே போயிடணும். அது போகாம இது எதுவுமே நடக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி கூட ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஹிஸ்புல்லாவினுடைய அதிகாரி சொன்னதாகத்தான் வெளியாகி இருக்கிறதே தவிர உறுதியாக ஹிஸ்புல்லாக்கள் சொன்னதாக வெளியாகவில்லை. அதே நேரம் அல் ஜசீராவும் உறுதியான செய்தியாக இதை சொல்லவில்லை. அநேகமாக இது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாளைக்குள் இதனுடைய உண்மை நிலை தெரிய வந்துவிடும். அப்படி வருகிற போது இதனுடைய யதார்த்தமான செய்தி என்ன என்பதை நம்ம விரிவாக மேலதிகமாக பார்க்க முடியும். இதுவரைக்கும் நீங்க ராய்ட்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சுருக்கமான செய்தி, மிக தெளிவான செய்தி என்னன்னு கேட்டா, நீங்க முழு எல்லையை விட்டு, இந்த யுத்தமே அதுக்கு தாங்க, ஹிஸ்புல்லாக்கள் நிற்கிறது எதுக்குன்னு கேட்டா, இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இப்ப மட்டும் 1960களில் இருந்து லெபனான்ல பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை எங்களுக்கு தரணும் தான் அவங்க நிற்கிறாங்க. எனவே அந்த ஏரியாவை தந்துட்டீங்கன்னா நாங்கள் வெளியேறுவோம்ங்கிறது தான் அவங்க அதை பற்றி கலந்துரையாடுவோம்னு தான் சொல்றாங்களே தவிர இன்னும் முடிவை கூட சொன்னதாகவும் இல்லை. சொன்னவர் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரின்னு தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஈரான் அதற்கு சம்மதிக்கவும் மாட்டாது. இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, கடந்த 10 நாட்களுக்குள்ளாக 3வது ஆளில்லா MQ-9 வகையான விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹவுத்திகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய காட்சி தான் இங்கே இருக்கிறது. முழுமையாக இந்த விமானத்தை பொறுத்தவரையில சாதாரணமாக சுட்டு வீழ்த்த முடியாது. அல் மசீரா தொலைக்காட்சி இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகளுடைய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில 10 நாட்களுக்குள்ள 3வது முறையாக நாங்க இதை வீழ்த்தி இருக்கிறோம். 15,240 மீட்டர் 50,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமானம் இது. 24 நேரம் வரையிலையும் பறக்கக்கூடிய மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது. அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய மிக வலுமையான ஒரு ஆளில்லா விமானம். கிட்டத்தட்ட விமானம் அளவுக்கு இருக்கும், நம்ம உயரத்துக்கு மேலே இது இருக்கும். மொத்தமாக எல்லா பகுதிகளையும் கேமரா தொழில்நுட்பத்தில் கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த 3வது விமானம் பல மில்லியன்கள் பெறுமதியான 3வது விமானம் தான் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் நடைபெற்றே வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு நியூக்ளியர் சம்பந்தமாக பேச வாங்குங்கிறாங்க. அவங்க முடியாதுன்ட்டாங்க, மறைமுக பேச்சுவார்த்தைக்கு ரெடின்ட்டாங்க. கமிங் சாட்டர்டே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஓமான்ல வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய அனைத்து ராணுவ அச்சுறுத்தல்களையும் நிராகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. நீங்க அட்டாக் பண்ண ரெடிண்டா எதிர்கொள்ள நாங்க ரெடி என்பது அவருடைய மிக தெளிவான செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில், எக்காரணம் கொண்டும் அணுசக்தியை உருவாக்குகிற விவகாரத்தில் ஈரான்
ஈரான் பின்வாங்காது, விட்டு கொடுக்காது, நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கலாம் என்கிற ஒரு செய்தியை மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் அவங்க சொல்லும்போது நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கிறணும், சாதாரணமாக சொல்ல மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். சாதாரணமாக ஈரானோடு மோத முடியாது. நேற்றைய தினம் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய சகா ஒரு பத்திரிகையாளர் பேசிய செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் அவர் சொன்னதே என்னென்னு சொன்னால், ஈரானோடு யுத்தத்திற்கு செல்வது தற்கொலைக்கு சமானமானது என்று சொல்லியிருக்கிறார். ஈரான் எப்படி கடந்த காலங்களில் அமெரிக்காவை தோற்கடித்தது என்கிற ஒரு வரலாற்று வீடியோ நாளைய தினம் நம்ம வெளியிட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் ஆகிய 2 சேனல்களையும் நீங்கள் அதை பார்க்க முடியும். மசூத் பெசக்ஷியன் களத்தில் நிற்கிறார், ஈரான் களத்தில் நிற்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு உறுதியான நிலைப்பாடுகளை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள், ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.